ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு எண்ணெய், நெய், சுகர் எதுவுமே நான் சேர்க்கலை. ரொம்ப ஹெல்த்தியாக ப்ரோட்டீன் அயன் ரிச்சான இந்த ஸ்வீட்டை பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா டின்னராக கூட நம்ம பசங்களுக்கு கொடுக்கலாம். வாங்க இப்போ இந்த ஹெல்த்தியான ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துருக்கிறேன். அதில் நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எவர் சில்வர் கப்பில் 1 கப் அளவு பாசிப்பருப்பு சேர்த்துருக்கிறேன். இப்போ இதை ஒரு 2லேருந்து 3 நேரம் நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம இதை ஊற வச்சிடலாம். ஒரு 1 மணி நேரம் இருக்கட்டும். இப்போ 1 மணி நேரத்துக்கு அப்புறமா நமக்கு பருப்பு நல்லாவே ஊறி வந்திருக்கு. இப்போ இதில் இருக்க தண்ணியை வடிகட்டிட்டு பருப்பு மட்டும் இந்த மாதிரி தனியாக எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் பாதி அளவு மட்டும் பருப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு முறை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா மீதி இருக்கக்கூடிய பருப்பும் நம்ம அதே சேம் மிக்சி ஜார்லேயே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும்போது நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காம தான் அரைச்சி எடுக்கணும். அதே மாதிரி ரொம்ப பேஸ்ட்டாகவும் அரைச்சி எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை இட்லி தட்டில் உள்ள குழிகளில் நிரப்பிடலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு இட்லி தட்டு எடுத்து அந்த குழிகளில் எண்ணெய் தடவி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இதில் அரைச்சி வச்சுருந்த பாசிப்பருப்பை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நான் நார்மலாக உள்ள எவர் சில்வர் கப்பில் தான் அளவுகள் எல்லாம் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். நான் எடுத்துருக்கிற அளவுகளில் இந்த 4 குழிகளையும் கரெக்டாகவே இருந்துச்சு. இப்போ நம்ம இதை ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கிறேன். அதில் இட்லி பிளேட்டை இந்த மாதிரி ஸ்டாண்டோடு வச்சுருக்கிறேன். இப்போ இதை மூடி வச்சு ஓரளவு ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இது இப்போ வேகட்டும். இந்த டைமில் ஒரு பேன் ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். இதில் 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துருக்கிறேன். வேர்க்கடலை நம்ம நார்மலாக வறுக்கிற மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வேர்க்கடலை நல்லா வறுப்பட்டு வந்ததுக்கப்புறமா இதை தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம். அடுத்ததாக அந்த சேம் பேன்லேயே 1 டேபிள் ஸ்பூன் அளவு பாதாம் சேர்த்துருக்கிறேன். சேர்த்து இதையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதில் உங்களுக்கு தேவையான எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்து சேர்த்துக்கோங்க. பாதாமும் நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா இதை நம்ம வேர்க்கடலை ஆற வச்சுருந்தோம்ல அதே சேம் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பாசி பருப்பெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. நான் ஒரு 10 நிமிஷத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கழித்து தான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கத்தி ஏதாவது குத்தி பாருங்கள். ஒட்டாமல் எதுவும் வந்தது அப்படின்னா நமக்கு நல்லாவே வெந்து வந்துருச்சுன்னு அர்த்தம். அடுத்ததாக ஒரு மிக்சி ஜாரில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த வேர்க்கடலையும் பாதாமும் சேர்த்து நம்ம இதை பிளெண்ட் மோடில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். வேர்க்கடலை பார்த்திங்கன்னா ஆறுனதுக்கப்புறமா தோலை எடுத்து அரைச்சி எடுத்துருக்கிறேன். ரொம்ப பவுடராக அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்தோம்ல அந்த பாசிப்பருப்பு அதை ஒரு கத்தியெல்லாம் ஒரு ஸ்பூன் வச்சு அந்த விளிம்புகளை எடுத்து விட்டுட்டு எடுத்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக வந்துடும். பார்த்திங்கன்னா தெரியும் நல்லாவே வெந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துடலாம். இப்போது நம்ம இதை சின்ன பீஸாக கையை வச்சு இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு அரைச்சி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சும்மா ரஃப்பாக பிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி மாற்றி எடுத்ததுக்கப்புறமா நான் 2 பேட்சாக இதை அரைச்சி எடுக்க போகிறேன். நம்ம சேனலில் இது போல் நிறைய ஹெல்த்தியான ஸ்வீட் ஸ்நாக்ஸ் ரெசிபிலாம் இருக்குது. அதோட லிங்க் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு தேவைப்படுத்துனா செக் பண்ணி பாருங்கள். சேனலையும் விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைக்கும்போது தண்ணிலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துடலாம். நான் 2 பேட்சாக அரைச்சி எடுத்துருக்கிறேன்னு சொன்னேன். அந்த 2ஆம் பேட்சும் அரைச்சி அதே சேம் பாத்திரத்தில் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கையை வச்சு ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சின்ன கட்டியாக இருந்தாலும் நமக்கு உதிர்ந்து வந்துடும். இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு பேன் ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். இதில் நம்ம பாசிப்பருப்பு எடுத்துருந்தோம்ல அந்த கப்பில் 1 கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 3/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து வெல்லத்தெல்லாம் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. கரைச்சதுக்கப்புறமா நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு திருப்பி அதே சேம் பேனில் ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். நமக்கு பதம்லாம் எதுவும் வர வேண்டாம். இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்தோம்ல வேக வச்ச பாசிப்பருப்பு அதை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா அந்த வெள்ளை கரைசலோடு சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுலேயும் எந்த பதமும் கிடையாது. எல்லாம் கலந்து வந்தாலே நமக்கு கரெக்டாக இருக்கும்.
இதில் நம்ம சேர்த்துருக்கிற தண்ணி, வெல்லம் இதெல்லாம் ரொம்பவே கரெக்டாக இருக்கும். அதனால் இதே அளவுகளை நீங்களும் செய்யுங்க. அடுத்ததாக இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து நட்ஸ் எல்லாம் பவுடர் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு வந்து வாசனைக்காக வேண்டி ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கிறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாம் ஒன்றோடு ஒன்று சேர்கிற மாதிரி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாம் இந்த மாதிரி கலந்து வந்ததும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருக்கிறேன். இதை இப்படியே கூட நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கும். ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்து குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன பிளேட்டில் போட்டு கொடுத்தா கூட புட்டு மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இல்லை அப்படின்னு நீங்கள் ஸ்நாக்ஸாக கொடுக்குறதா இருந்தால் இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி உருண்டைகளாக பிடிச்சோம் நம்ம வந்து கொடுக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி உருண்டையாக தான் பிடிச்சி எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சிட்டு கையில் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ஒரு ஷேப்க்கு வந்து எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வந்து செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி ஷேப்பில் வந்து நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க. இது போலவே நம்ம மீதி இருக்கிற எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப 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 ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி. பிரேக்ஃபாஸ்ட்லாம் டின்னராக சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நம்ம சேர்த்துருக்கிற பாசிப்பருப்பு, தேங்காய், வேர்க்கடலை, பாதாம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி குழந்தைங்களுக்கு. இதெல்லாம் நம்ம வந்து சாப்பிடும்போது நல்லா வாயில் கடிப்பட்டு ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக நம்ம வந்து ஸ்வீட்ஸ்லாம் அதிகமாக குழந்தைங்களுக்கு கொடுக்க வந்து நம்ம வந்து யோசிப்போம். பட் இது வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ இதை வந்து பிச்சு காமிக்கிறேன் எந்த அளவு சாஃப்டாக வந்திருக்குதுன்னு. அதிகமாக எண்ணெய் நெய்லாம் சேர்க்காம ஆவியில் வேக வச்சு ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.